தக் லைஃப் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு வந்திருக்கோம். படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏண்டா அப்போ மணிரத்னம் கமலஹாசனும் இணைஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதே நாயகனை ரீமேக் பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க. நாயகனை பாம்பேயில் எடுத்ததுக்கு பதிலாக இதில் வந்து டெல்லியில் எடுத்து வச்சுருக்காங்க. இவ்வளோதான் வித்தியாசமே தவிர, திருப்பியும் அதே நாயகனை ரீரிலீஸ் பண்ணியிருந்தாலே நம்ம எல்லாம் ஒரு 30 நாள் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் பெருசாக ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் அ கேங்ஸ்டர் ஸ்டோரி, வேறு எதுவுமே இல்லை. என்றைக்கா இருந்தாலும் கத்தி உறுதின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து உன்னை நான் கொல்லவா என்ன நீ கொல்லவான்ற மாதிரி படம் கடைசி வரைக்கும் அப்படி தான் எடுத்து வச்சுருக்காங்க. த்ரிஷாவை எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஃபார் அ பெட் யூசேஜ்ன்ற மாதிரி அவங்கள எடுத்து வச்சுருக்காங்க. அது ஒரு ரோல் வந்து பார்க்குறதுக்கே கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா கமலும் அவங்கள வந்து அவங்க கமலோட கெமிஸ்ட்ரி காமிக்கிறாங்க. அடுத்தது த்ரிஷாவும் சிம்பு இருக்க மாதிரியும் காமிக்கிறாங்க. பட் அந்த சீன்ஸ் எதுவும் காமிக்கல சிம்பு த்ரிஷா. பட் அவரும் அப்ரோச் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அது மட்டும் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. மற்றபடி இந்த விண்வெளி நாயகா, இந்த சின்மையோட சாங்கு, சின்மை ஆஃப்கோர்ஸ் பாடலன்னாங்க, பட் டியோட சாங் இருக்குன்னாங்க. பட் இந்த முக்கியமான எந்த சாங்ஸையும் நான் எங்கேயுமே பார்க்கல. விண்வெளி நாயகாவை தூக்கி படத்துக்குள்ளே வச்சுருந்தா நல்லாயிருக்கும். ஆனால் படம் பேர் போட்டு எல்லாரும் ஏந்து போகிற நேரத்தில் வச்சுருக்காங்க, அர்த்தமே இல்லாமல். ஸோ அந்த இடத்துல ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன். மற்றபடி இந்த படத்தில் ஏதாவது ரசிக்கும்படியான காட்சிகள் இருக்கா? நம்ம திருப்பி இந்த சீனுக்காக நான் செகண்ட் டைம் வந்தேன், தேர்ட் டைம் வந்தேன்னு வாங்க, அந்த மாதிரி ஏதாவது சினிமாட்டோகிராஃபி ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. மற்றபடி த்ரிஷா காஸ்டியூம் சூப்பராக இருந்தது. கதை வந்து அதே கதை தான், பெருசாக எதுவுமே கிடையாது. நம்ம பிக் ஸ்க்ரீனில் தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தை எடுக்கவே இல்லை. ஜஸ்ட் ட்ராமா, கேங்ஸ்டர் ட்ராமா, யூ கேன் வாட்ச் இன் OTT இட்ஸெல்ஃப் அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்து வச்சுருக்காங்க. ரசித்து ஒவ்வொரு சீனையும் பார்க்குற மாதிரி, அப்புறம் ஏதாவது ஜோக்ஸோ இல்லை எதுவுமே கிடையாது. அந்த மாதிரிலாம் எந்த இதுவும் கிடையாது. ரொம்ப நார்மலாக சைலண்ட்டாக போகுது. கிட்டத்தட்ட ஒரு மோர் தென் 2.5 hours சைலண்ட்டாகவே போகுது. ஸோ படம் வந்து மற்றபடி நான் ரொம்ப நல்லா ஒரு கேமரா எடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பனிமலையில் எடுத்திருக்காங்க. அந்த இடத்துல போட்ட மியூசிக்கும் அந்த கேப்சர் வந்து நல்லா இருந்தது. அது ஜஸ்ட் ஒரு 10-15 minutes, தட்ஸ் இட். மோர் தென் தட் எதுவுமே பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. ரொம்ப படம் சைலண்ட்டாக இருக்கிறதுனால ரொம்ப ஆவரேஜாக எடுத்து வச்சுருக்காங்க. திருப்பி கமல் மணிரத்னம் சேர்ந்து அதே படத்தை ஏன் ரீமேக் பண்ணிங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. நாயகன் ஸ்டைல்லையே நாயகன் எடுத்ததுக்கப்புறம் இப்போ தான் சேர்ந்தீங்க அப்படிங்கிறாங்க. கடைசியில் அதே மாதிரியே படத்தை எடுத்து வச்சுருக்கீங்க. இதுக்கு நாயகனே நீங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கலாம், ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இதுக்கு என்ன நான் மார்க் கொடுக்கறதுன்னு தெரில. என்னோட பெரிய டிசப்பாயின்மெண்ட், இந்த சாங்ஸ் எல்லாம் வந்து நல்லா யூஸ் பண்ணியிருக்கலாம் படத்தில். ரொம்ப அதெல்லாம் கரெக்டான இடத்துல யூஸ் பண்ணியிருந்தா இந்த படம் கொஞ்சமாவது தூக்கி இருக்கும். ஸோ அந்த படத்தையும் சாங்ஸை வந்து கட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஏன்னு தெரியல. ஸோ அந்த படம் ரொம்ப நல்லா போகணும், மினிமமாக ஒரு 10 days ஓடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இதில் எதுவுமே இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்க்கும் ஏதாவது ஸ்பீட் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் ஸ்லோவாக இருக்குது, செகண்ட் ஹாஃபும் ஸ்லோவாக இருக்குது. மொத்தத்தில் ஒரு ட்ராமா தான் எடுத்து வச்சுருக்காங்க, படம் எடுத்து வைக்கல. ஓவரால் 10க்கு நான் மார்க் கொடுக்கறத விட யூ கேன் வாட்ச் இன் OTT அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா, தட்ஸ் அ மார்க். அதுதான், ஏன்னா அந்த அளவுக்கு எதுவும் எடுக்கல. இட்ஸ் நாட் அ மூவி, இட்ஸ் ஜஸ்ட் ட்ராமா மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க. இட்ஸ் நாட் அ மூவி அட் ஆல். மூவி மாதிரி, மூவின்னா உங்களுக்கு எப்படி இருக்கணும், ஒரு விறுவிறுப்பு இருக்கணும், அடுத்து என்ன நடக்க போகுது அப்படி ஒரு ஃபயர் இருக்கணும், சீட் நுனியில் உட்காரணும், அட்டா செம்ம அப்படின்னு ஓன்னு கத்தணும், டிக்கெட்டெல்லாம் கீச் போட்டு நம்ம அது ஏதாவது டான்ஸ் ஆகணும், அந்த மாதிரி அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அந்த சீனே கிடையாது, ரொம்ப சைலண்ட்டாக போகுது. ஃபேமிலி படம் தான், ஒன்றும் தப்பாலாம் எதுவுமே எடுக்கல. எல்லாருமே பார்க்கலாம், குழந்தைங்களாம் பார்க்கலாம். பட் ஆனால் ஸ்க்ரீனில் பிக் ஸ்க்ரீனில் பார்க்குற அளவுக்கு எதாவது எடுத்திருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீன் கூட அந்த மாதிரி இல்லை ரசித்து பார்க்கும்படி. ஏன்னா நான் ஒரு சில சீன்ஸ்க்கு, ஆமாம் ஒரு சில சீன் பர்டிகுலர் ஒரு சீனுக்காகலாம் நான் வந்து திரும்பி பார்த்துருக்கேன் இந்த தேட்டரில், ஒரே ஒரு சீனுக்காகலாம். ஏன்னா அந்த ஸ்க்ரீனில், அந்த பிக் ஸ்க்ரீனில் பார்த்தா தான் அந்த சீன் நல்லாயிருக்கும், அந்த ஃபுல் ஃப்ளெட்ஜு ஒரு இது கொடுக்கும். ஆனால் அந்த மாதிரி இதில் ஏதாவது ரசித்து பார்க்கும்படி ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. கம்ப்ளீட்லி டிசப்பாயின்மெண்ட். அதுவும் நான் வந்து கமல் ஃபேனு, கமலுக்கு ஒரு பாசிட்டிவாக ஏதோ பேச போகிறேன் அப்படின்னு தான் நினச்சேன். கடைசியில் இந்த மணிரத்னம் வந்து சொதப்பிட்டாரு. ஸோ ஹியர் ஆஃப்டர் வந்து ரிவ்யூவரை வந்து யூடியூபர்ஸ் கேட்க வேண்டிய கொஸ்டின் வந்து இவர் நல்லா நடிச்சிருக்காங்களா, அவங்க நல்லா நடிச்சிருக்காங்களான்ற கொஸ்டின் இல்லை. எல்லாருமே நல்லா நடிக்க தெரிஞ்சவங்கள தான் போடுறேன். அதுதான், டைரக்டர் நல்லா எடுத்திருக்காரா, ஒவ்வொரு சீனை எப்படி எடுத்திருக்காரு, செதுக்கி இருக்காரா அப்படின்ற மாதிரி கேட்கணும். அதுதான் கொஸ்டின். இப்போ நம்ம டூரிஸ்டர் படத்தில் வந்து செதுக்கியிருக்காங்க, அந்த குட்டி பையன் டைரக்டர் வந்து அவ்வளோ செதுக்கியிருக்காரு. உண்மையில் அந்த டைரக்டரை நான் பாராட்டி ஆகணும். அவ்வளோ குட்டி பையன், அவ்வளோ சூப்பராக, அதுவும் ஒரு மிகப்பெரிய ஸ்டோரி. அதில் அந்த மெமரி லாஸ் அம்மாவெல்லாம் காமிக்கிறது, ஏன்னா பிகாஸ் நானும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த விஷயத்தெல்லாம் அவர் எப்படி கிராஸ் பண்ணி எடுத்தாருன்றது உண்மையிலே தெரில எனக்கு. பட் இந்த படத்தில் ஆமாம்
இவங்க 2 பேரும் இதுல சேர்ந்துருக்கவே வேணாம், காம்போவே வேண்டாம், இனிமே வேண்டாம், ஆளை விடுறா சாமின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா பிகாஸ் வந்து நான் ரொம்ப எதிர்பார்த்து வந்தேன், கமல்னா எப்படி பார்த்தாலும் ஏதாவது சப்ஜெக்ட் நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து வந்தேன். அந்த எப்படி அதெல்லாம் எதிர்பார்க்கல. மணிரத்னம் ஸ்டைல் வேறன்றது தெரியும். ஆமா, லோகேஷ் கனகராஜனா யங்ஸ்டரு, இப்ப இருக்கிற ட்ரெண்டை கவர் பண்ணுவாங்கன்னு நமக்கு நல்லா தெரியும். ஃபுல் ஃபிளெஜ்டா நீங்க ஒருவேளை நீங்க கமல் ஃபேனே இல்லைன்னாலும் ஜென்ரல் ஆடியன்ஸை கவர் ஆயிடும். ஆமா, கண்டிப்பா கூட்டு போயிடுவாரு. ஆமா ஆமா ஆமா. இப்ப 2K கிட்ஸ் வராங்களா, இதையும் கவர் பண்ணிடுறேன். 80s கிட்ஸ் வராங்களா, அவங்களே கவர் பண்றாங்க. 90s கிட்ஸ் எல்லாருக்கும் ஒரு சீன் கொடுக்குறேன்ற மாதிரி லோகேஷ் கனகராஜ் வந்து எல்லாரையும் கவர் பண்ணி எடுத்துருவாரு அவர். ஆமா ஆமா, அந்த மாதிரி கமர்ஷியல் ஹிட் கொடுத்துரும். ஆமா, பட் இந்த படத்துல அப்படி இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சீன் கூட ரசிச்சு பார்க்கும்படி இல்லை. நான் அந்த மற்ற சாங்ஸ் எல்லாம் இந்த விண்வெளி நாயகெல்லாம் வச்சிருந்துருக்கலாம், உள்ள வச்சிருந்துருக்கலாம், உள்ள வைக்காம கிளைமேக்ஸ்ல பேர் போடும்போது வச்சு அது யாருமே கேட்க கூட இல்லை. எல்லாரும் பேர் போடணுன்னே எழுந்து வந்துடுறாங்க. வாட் இஸ் த யூஸ்? அவ்வளோ நல்ல சாங் அதை உள்ள இணைக்காம ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ணிட்டீங்க. மொத்தத்தில் படம் வந்து OTT பிளாட்ஃபார்ம்லேயே பார்த்துக்கிற மாதிரி தான் இருக்கு. அது கூட டைம் இருந்தால் பாருங்க, இல்லைன்னா விட்டுருங்க, அவ்வளோதான்.